भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। उपदेशामिर्दं पदम् 6। दृष्टै स्वभावजनितैर्वपुषदोषैः न प्राकृतत्वम् इह भक्तजनस्य पश्येत्। गंगाम्बसां न खलु बुद्बुद फेन फंगैर् ब्रह्मद्रवत्वम् अपगच्छति நீரதர்மை. யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. படிங்க, யாரோ ஒருத்தர் படிங்க. கவிதா மாதாஜி படிங்க, அடுத்து சம்பூர்ணம் நம்ம படிக்கட்டும். சரிங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 6. திருஷ்டை சாதாரண கண்ணோட்டத்தில் பார்த்தல். ஸ்வபாவ ஜனிதை ஒருவனது சுபாவத்தால் விளைவது. வபுஷ விளை உடலின். ச மேலும். தோஷை குறைகள். ந அல்ல. பிராகிருதத்துவம் பௌதிகமாக இருக்கும் நிலை. இக இவ்வுலகில். பக்த ஜனஸ்ய தூய பக்தனின். பஷ்யேத் ஒருவன் காண வேண்டும். கங்கா அம்பசாம் கங்கை நீரின். ந அல்ல. கழு நிச்சயமாக. புத்புதபேன பங்கை நீர்க்குமிழி நுரை சேரு. பிரம்மரவத்வம் தெய்வீகத்தன்மை. அபகச்சதி வீணடிக்கப்படுகிறது. நீர்த்தன்மை நீரின் தன்மைகள். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுள்ள தூய பக்தர் உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது இல்லை. அத்தகைய பக்தரை பௌதீக கண்ணோட்டத்துடன் காணக்கூடாது. ஒரு பக்தர் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், மோசமான மேல் நிறத்தை கொண்டிருந்தாலும், அங்கஹீனமான உடலை கொண்டிருந்தாலும், நோய்வாய்ப்பட்ட பலவீனமான உடலை கொண்டிருந்தாலும் அவற்றை பொருட்படுத்த கூடாது. சாதாரண பார்வையில் உடலில் குறைகள் காணப்பட்டாலும் ஒரு தூய பக்தரின் உடல் என்றும் கலங்கப்படைவது இல்லை. அது நுரை மற்றும் சேற்றினால் நிறைந்த மழைக்கால கங்கை நீரை போன்றது ஆகும். கங்கை நீர் என்றும் மாசுபடுவது இல்லை. ஆன்மீக உணர்வில் முன்னேறியவர்கள் கங்கை நீரின் நிலையை பார்க்காமல் அதில் நீராடுவர். பொருளுரை. தூய பக்தி எனப்படும் பகவானின் தெய்வீக தொண்டு, ஆத்மாவின் உண்மையான செயல் முக்தி பெற்ற நிலையில் ஆற்றப்படுகிறது. பகவத்கீதையில் 14.26 கூறப்பட்டுள்ளது. மாம்சியோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே ஷா குணான் மைதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. சமதீத்யைதான் மாதாஜி. சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. ஓகே ஓகே, படிங்க. சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் பௌதீக இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகின்றான். அவ்யபி சாரிணி பக்தி என்றால் தூய பக்தி என்று பொருள். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் பௌதீக நோக்கங்கள் அற்றவனாக இருக்க வேண்டும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஒருவனது உணர்வு மாற வேண்டும். உணர்வானது பௌதீக இன்பத்தை நோக்கி இருந்தால் அது பௌதீக உணர்வு ஆகும். மாறாக கிருஷ்ணருக்காக சேவையை பற்றி இருந்தால் அது கிருஷ்ண உணர்வு ஆகும். எவ்வித பௌதீக நோக்கங்களும் இன்றி அந்யாபிலாஷிதா சூன்யம் ஒரு சரணடைந்த ஆத்மா கிருஷ்ணருக்கு தொண்டாற்றுகிறார். தூய பக்தி தொண்டானது உடல், மனம் ஆகியவற்றின் செயல்களான ஞானம், மன அனுமானம், கர்மம், பலநோக்கு செயல்கள், ஞான கர்மா தியானாவிருதம் ஆகியவற்றை எல்லாம் கடந்தது. அதுவே தூய பக்தி யோகம் ஆகும். பக்தி யோகம். ஹரே கிருஷ்ணன். வெயிட் பண்ணுங்க, அப்புறமா படிச்சுக்கலாம். எஸ். சோ இப்ப போன ஸ்லோகா வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, போன ஸ்லோகா நம்ம என்ன பார்த்தோம்? சாரி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பரவாயில்லைங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இப்பதான் வந்தீங்களா? சாந்தி மாதாஜி. ஓகே ஓகே. சோ பத்மா மாதாஜி சொல்லுங்க, போன ஸ்லோகால நம்ம யார பத்தி பார்த்தோம், என்ன பார்த்தோம்? அதாவது இந்த பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கவங்க எப்படி முதல்ல கனிஷ்ட அதிகாரி ஆரம்ப நிலையில எப்படி இருக்காங்க, இடைநிலையில எப்படி இருக்காங்க,
உயர்ந்த நிலையில எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த உயர்ந்த நிலையை ஏற்கவங்களை தான் நாம வந்து ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு பார்த்தோம் இல்லைங்களா? நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொடுத்திருக்காங்க. ம். எல்லார்கிட்டயுமே நம்ம மரியாதையோட நடந்துக்கணும். ஆரம்ப நிலை அதிகாரி, கனிஷ்ட அதிகாரி அப்படின்னும் பொழுது அவங்க கிட்ட நம்ம வணக்கங்களை தெரிவிக்கணும். அதோட நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து மத்தியம அதிகாரி கிட்ட நம்ம நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உத்தம அதிகாரிகள் கிட்ட சங்கம் கொண்டு அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாவும் பார்த்தோம். எக்ஸாக்ட்லி. எஸ். இப்போ அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு வராங்க. சரிங்களா? ஒரு டிவோட்டியோட உடல் வந்து உடல் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் கூட அதை வந்து நாம வந்து பொருட்படுத்த கூடாது. பாத்தீங்கன்னா தாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், மோசமான நிறம் இருக்கலாம், கலர் வந்து கம்மியா இருக்கலாம், இல்ல ஏதாவது அங்ககீனமா அதாவது ஒரு உடல் ஏதாவது குறைபாடு இருக்கலாம், நோய்வாய்ப்பட்ட உடலா கூட இருக்கலாம். சோ அத வந்து நாம வந்து பொருட்படுத்த கூடாதாம். அவரை வந்து நாம வந்து ஒரு சாதாரண மனிதன் மாதிரி பார்க்க கூடாது. சரிங்களா? அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கூட அழகா கொடுக்குறாங்க. இப்போ கங்கை நீர் பாத்தீங்கன்னா மழை காலத்துல எப்படி இருக்கும்? நுரைச்சு கலங்கி கலங்கி இருக்கும், சகதியா இருக்கும், வேறு சகதியா இருக்கும். ஆனாலும் பக்தர்கள் வந்து அதை பொருட்படுத்தாம அதுல வந்து நீராடுவாங்களாம். ஏன்னா கங்கை நீர் வந்து மாசுபடவே கூடாது இல்லைங்களா? கங்கை வந்து எங்கிருந்து வராங்க? பகவானின் ஆன்மீக லோகத்தில் இருந்து. எஸ், கரெக்ட். சோ அதனால அவங்கள்ட்ட ஏதாச்சும் மாசு இருக்க முடியுமா என்ன? முடியாது. அது மாதிரிதான் பக்தர்கள். அவங்கள்ட்ட உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே கூட அதை நாம பொருட்படுத்த கூடாது. சோ இப்ப அந்த நீங்க அஷ்டவக்ரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஷ்டவக்கரர். ஆமா உடம்பு 8 விதமா. அவருதான் பார்த்து கிண்டல் அடிச்சாரு. இந்திரன் தானங்க மாதாஜி? இல்ல, தேவகன்னிகள் கிண்டடிப்பாங்க, அதனால அவங்களுக்கு சாபம் கொடுப்பாரு இல்லையா? தேவகன்னிகள் கிண்டல் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இந்திரன் கூட அவரை ஏதோ கேலி பண்ணுவாருனால தான் அவர் பன்றியா பிறந்துருவாரு. ஓ, அதனாலதான் அப்படி பிறக்கிறாரா? கரெக்டா அது கன்ஃபார்மா தெரியல மாதாஜி. சோ அஷ்டவக்ரன் அப்படிங்கிற ஒரு உடல் பாத்தீங்கன்னா 8 விதமான கோணல் இருக்கும். சோ அந்த மாதிரியும் பக்தர்கள் இருக்கலாம். அவங்க கலர் ரொம்ப கம்மியா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், ஹைட்டா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஆனா அவங்க வந்து என்னது? அவங்க பக்தர்கள். அந்த உடல் நம்ம பக்தருக்கும் உடலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பக்திக்கும் உடலுக்கும் இல்ல. பக்தி வந்து என்ன சம்பந்தப்பட்டது? சோ ஆத்மா, நாம வந்து ஜீவாத்மா, பகவான் பரமாத்மா, நமக்கு நடுவுல இருக்கிற கனெக்ஷன் தான் பக்தி இல்லைங்களா? சோ அதுக்கும் உடலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுதான் இந்த ஸ்லோகால சொல்லிருக்காங்க. பக்தனோட உடல் குறைகளை பொருட்படுத்த கூடாது. சோ ஆத்மாவின் வேலை பாரு, பிரபுபாத் எடுத்தனே ஃபர்ஸ்ட் லைனே அதான் கொடுக்குறாரு. ஆத்மாவின் வேலையான சுத்த பக்தி பகவானுடைய திவ்ய சேவையில் ஈடுபடுவது. சோ நம்ம பக்தி அப்படிங்கிற போறப்ப நம்ம எந்த ஸ்டேஜுக்கு போயிடுறோம்? ஆத்மா, உடல் அல்ல, அதுதான் சுத்த பக்தி. சோ அதுக்கு அழகா ஒரு ஸ்லோகா கொடுக்கிறார். மாம்சையோ அவ்யபிச்சாரின சகுணான் சமதீதை தான் பிரம்ம பூயாய கல்பதே. சோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பூரண பக்தி தொண்டுல இருக்கான். அவ்யபிச்சாரின பக்தி. விபச்சாரி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் இல்லையா? நிறைய ஆண்கள்ட்ட பழகுறவங்க. அவ்யபிச்சாரன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் கிட்ட மட்டும். மாதாஜி பாகவதத்துல இந்த ஸ்லோகம் இதே சொன்னாங்க. இதேதான் சொன்னாங்க. வெரி நைஸ். எஸ், அவ்யபிச்சாரி பக்தி பகவானுக்கு பூரண பக்தி. அவங்க அப்படி பண்றவங்க பாத்தீங்கன்னா அந்த பிரம்மன் நிலையை வந்து அடைஞ்சிருவாங்களாம். முக்குணங்களை கடந்த நிலையை வந்து அவங்க வந்து அடைஞ்சிருவாங்க. அதான் சுத்த பக்தி. பிரபுபாதா கொடுக்குறாரு, கலப்படமற்ற பக்தி. சோ பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருக்கவங்க வந்து அந்த ஜட உணர்வுல இருந்து நம்ம வந்து நம்மளோட வியூவே எப்படி மாறிடணுமாமா. இப்ப நான் உங்களை பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன இப்ப ஏதோ ஒரு நான் யாராவது நீங்க என்ன பாக்குறீங்க, உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். இந்த அம்மா இப்படி குண்டா இருக்குது, இப்படி இருக்குது, கண்ணாடி போட்டிருக்கு, இப்படி தலை இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனா இனிமேல் நம்மளோட வியூ எப்படி இருக்கணுமாமா?
ஆத்மாவா பார்க்கணும் மாதாஜி. பக்தரா பார்க்கணும்னா ஆத்மாவா பார்க்கணும். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. நான் இப்ப நீங்க என்னை பார்க்கறப்ப எப்படி பார்க்கணும்னா ஆத்மாவா பார்க்கணும். நான் பாஞ்சாலி மாதாஜி, பத்மா மாதாஜிலாம் பார்க்கறப்ப ஆத்மாவா நான் பார்க்கணும். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கணும். அதுதான் பக்தி. சரிங்களா? நாம நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா பல கோடி ஜென்மமா எல்லாம் ஜடமாவே பார்த்து பார்த்து அப்படியே ஊறி போயிட்டோம். எல்லாரையும் ஜட பொருளாவே பார்த்து பார்த்து பழகிட்டோம். சோ அதுதான் வந்து நம்மளோட வியூ வந்து பிரபுபாதர் மாத்த சொல்றாரு. சோ நீங்களா சொன்னீங்க இல்லையா, உத்தம பக்தி பண்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னீங்க. உத்தம அதிகாரி பக்தியில உயர்ந்தவங்க, பக்தியில உயர்ந்த நிலையில வந்து முன்னேறியவர்களா ஸ்தானத்துல இருக்க அதெல்லாம் ஓகே. அவங்க மத்தவங்களை எப்படி பார்ப்பாங்க? சமமா பார்ப்பாங்க. எல்லாரும் சமமாக பொறாமையின்றி சமமாக நோக்குவாரு. குற்றமே காண மாட்டாங்க. Yes. அது மாதிரி. ஏன் அப்படி? ஏன் நமக்கெல்லாம் தெரியற குற்றம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன்னா அவங்க எல்லாரையும் ஆத்மாவா பார்க்கறாங்க. நாம இன்னொன்னு, மனிதர்களா கூட பகவானுடைய பக்தரா பார்க்கறாங்க. வெறும் ஆத்மாவா மட்டும் அவங்க பார்க்கல. நாம எல்லாம் அதான் பகவான். பகவானுடைய பின்ன பகுதி, அதை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. சின்ன பகுதி. Yes, part and parcel, correct. அப்படி பார்க்கறதுனாலதான் அவங்க வந்து எல்லாத்தையும் சமமா அவங்களால பார்க்க முடியும். சரிங்களா? சோ பகவானுக்கு சேவை புரிவது என்னிருந்தா அதான் கிருஷ்ண உணர்வு. சரணடைந்த ஆத்மாவானது ஜட நோக்கங்கள் இல்லாமல் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுது. சோ அந்த அந்நிய அபிலாஷிதா சூன்யம் அதே வந்து பகவானுக்கு சாரி பிரபுபாதன் கோட் பண்றார். சுத்த பக்தி அப்படின்னு அந்நிய அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் ஆணுக்குள்ளியேனு கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமா. உத்தம பக்தி அப்படிங்கிறது அந்நிய அபிலாஷிகள் இல்லாமல் ஞான கர்மங்களை ஃபாலோ பண்ணாம பகவானுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய செயல்களை செய்வது தான் வந்து உத்தம பக்தி. எஸ், அடுத்த பேராகிராஃப் சம்பூர்ணமா படிங்க. நம்ம படிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூர்ண பக்தி தொண்டில் ஈடுபடுவன் பௌதிக இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து மாதாஜி பிரம்ம அடுத்தது நிலைக்கு அடுத்தது வந்துவிடுகிறான். அவ்யபிசாரிணி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. அடுத்த பிறகு அதான் மாதா ஆத்மாவிற்கு பக்தி பொருத்தமான யோகமே. அவ்யபிசாரிணி பக்தி என்றால் அதுக்கு அதுதான் அடுத்தது மாதாஜி. அதுக்கு அடுத்தது கீழே லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி பக்தி யோகமே. ம் உள்ளது. இந்த பேஜ்ல லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி பக்தி யோகமே ஆத்மாவிற்கு. கடைசி வரிக்கும் முந்தின வரி. பக்தி என்றால் களங்கமற்ற பக்தி என்று இதுல இருந்து படிக்கிறேங்க மாதாஜி. அவ்யபிசாரிணி பக்தி என்றால் களங்கமற்ற பக்தி என்ற பொருள். ஏன் பக்தி மாதாஜி இதுல இருந்து படிங்க. ஆத்மாவிற்கு பொருத்தமான செயல் பக்தி யோகமாகும். மேலும் ஒருவர் கலப்படமற்ற மாசற்ற பக்தி தொண்டில் ஈடுபடும் போது அவர் முக்தி அடைந்தவர் ஆகிறார். சகுணான் சமதீதியை தான். அதுல இருந்து படிங்க. லாஸ்ட் பேராகிராஃப் மாதாஜி. ம் எங்களுக்கு கொஞ்சம் மாறி இருக்கு மாதாஜி, அதனாலதான் இது வருது. புக்கு வேற மாதிரி. சரி, அதுக்கு அடுத்த பேராகிராஃப் படிங்களேன். இப்ப நீங்க சொல்ற சரிங்க paragraph மாதாஜி. படிங்க. அதுல என்ன தூய கஷ்டம்? பக்தரின் உடலில் உள்ள குறைபாடுகளை யாரும் விமர்சிக்க கூடாது. அது போன்ற குறைகள் இருப்பினும் அவற்றை கவனியாது விட வேண்டும். முழுமுதற் கடவுளுக்கான தூய பக்தி தொண்டு மட்டுமே அதுக்கு ஆன்மீக முன்னாடி குரு- பேராகிராஃப். ஹரே ஒரு கிருஷ்ணா. full paragraph போயிடுச்சு. ஒரு சரி paragraph இருங்க போயிடுச்சு. அம்மா, சம்பூர்ணமா நீங்க அதுலயே இருங்க. பத்மா மாதாஜி நடுவுல இருக்கிற அந்த பேராகிராஃப் நீங்க படிச்சிருங்க. பக்தி யோகமே ஹரே கிருஷ்ணா. பக்தி யோகமே ஆத்மாவிற்கு பொருத்தமான செயலாகும். களங்கமற்ற தூய பக்தி தொண்டில் ஒருவர் உண்மையிலேயே ஈடுபடும் போது அவர் ஏற்கனவே முக்தி பெற்றவராகிறார். சகுணான் சம தீத்யை தான். கிருஷ்ண பக்தருடைய உடலின் தோற்றம் பௌதிக பந்தத்திற்கு உட்பட்டதை போல தோன்றினாலும் உண்மையில் அவர் பௌதிக நிலைக்கு உட்பட்டவர் அல்லர். ஆகவே தூய பக்தரை பௌதிக கண்ணோட்டத்துடன் காணக்கூடாது. உண்மையான பக்தனாக இல்லாவிடில் மற்றொரு பக்தரை பக்குவமாக காணவியலாது. முந்தைய ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல கனிஷ்ட அதிகாரி, மஜ்ஜிம அதிகாரி, உத்தம அதிகாரி என 3 வகையான பக்தர்கள் உள்ளனர். கனிஷ்ட அதிகாரியால் பக்தரையும் பக்தர் அல்லாதவரையும் வேறுபடுத்தி காணவியலாது. அவர் கோவிலுள்ள விக்கிரகத்தை வழிபடுவதில் மட்டுமே தனது ஆர்வத்தை செலுத்துகிறார். இருப்பினும் மத்தியம அதிகாரியினால் பக்தருக்கும் பக்தர் அல்லாதவருக்கும் பக்தருக்கும் பகவானுக்கும் இடையில் வேறுபாட்டினை காணவியலும். இவ்வாறாக பரமபுருஷ பகவான் பக்தர் மற்றும் பக்தர் அல்லாதவரை அவர் வெவ்வேறு விதமாக நடத்துகிறார். தூய பக்தரின் உடலில் உள்ள கண்டினியூ பண்ணவா மாதாஜி? அதான் அம்மா படிக்க சொல்லிருங்க. அவங்களுக்கு படிக்க சொல்லுங்க. படிச்சு படிக்கிறேன் மாதாஜி.
ம். தூய பக்தரின் உடலில் உள்ள குறைபாடுகளை யாரும் விமர்சிக்க கூடாது. அது போன்ற குறைகள் இருப்பினும் அவற்றை கவனியாது விட வேண்டும். முழுமுதற் கடவுளுக்கான தூய பக்தி தொண்டு மட்டுமே ஆன்மீக குருவின் முக்கிய பணியாகும். அதைத்தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பகவத்கீதையில் 9.30 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. அபிச்சேத சிதுராசாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுர் ஏவ ச மந்தவ்ய சம்யக் வியவஸ்தோ ஹி ச. பக்தர் ஒருவர் சில நேரங்களில் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவதாக தோன்றினாலும் அவரை நற்குணங்கள் பொருந்திய சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் பகவானுடைய அன்பு தொண்டில் ஈடுபடுவதே அவருடைய உண்மையான அடையாளமாகும். வேறு விதமாக கூறினால் அவரை ஒரு சாதாரண மனிதராக கருதக்கூடாது. தூய ஹரே கிருஷ்ணா. பக்தராக மாதாஜி கொஞ்சம் நிறுத்துங்க. இருங்க இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு கண்டிப்பா சரிங்க. நீங்க படிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. சோ இப்போ இது என்ன, இந்த சகுணான் சமதீதியை தான் முக்திய, அதாவது ஆத்மாவிற்கு பொருத்தமான செயல் வந்து பக்தி யோகம். கலப்படமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுறப்ப ஒரு முக்தி பெறுறாரு. சோ கிருஷ்ண பக்தர் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தரின் உடல் ஜடத்தால் கட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிந்தாலும் உண்மை அது இல்ல. கிருஷ்ண பக்தரை வந்து எப்பவுமே ஜட வியூகத்துல பார்க்கவே கூடாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கதாதர் பண்டிட் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? கதாதர் பண்டிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைத்தன்ய மகாபிரபுவோட மகாபிரபுவோட பஞ்சதத்வால பரிசத்வாலத்தர். அவர் வந்து ஐயோ எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு. இந்த ஹூக்காலாம் ஊதுவாரே, புரிவார்ல, அவர் பேரு டக்குன்னு மறந்து போச்சு. மாதாஜி அந்த கதை கூட சொல்லிருக்கீங்க மாதாஜி. எஸ், அவர் பேர் அன்னைக்கு என்ன? கூட இதோ பாக்குறேன் மாதாஜி, பாகவதம் கிளாஸ்ல கூட அந்த கதை சொன்னாங்க அன்னைக்கு. டக்குன்னு அவர் பேர் எனக்கு வர மாட்டேங்குது. இப்படிதான் அப்பப்போ ஸ்ட்ரக் ஆயிருக்கு. புண்டரீக வித்யார்த்தி. புண்டரீக வித்யாநிதி. தேங்க்யூ மாதாஜி. புண்டரீக வித்யாநிதி இவரு வந்து கிருஷ்ண பக்தர். இவரை போய் பாருங்கன்னு மகாபிரபு சொல்றாரு. கதாதர் பண்டிட் வந்து பார்த்தப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஹூக்கா தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? இந்த குலே பகாவலி எல்லாம் குடிப்பாங்க தெரியுமா? அப்படி ஹூக்கா அப்படி அதை குடிச்சிட்டு அவர் வந்து டான்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் நல்லா வந்து ட்ரெஸ் அப்படியே சில்க் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலைப்பாகையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பந்தாவா இருப்பார். கதாதர் பண்டிட்டுக்கு சரி ஷாக்கு. என்னது, இவரு வந்து கிருஷ்ண பக்தரா? இதுன்னு இப்படி இருக்காரு இவர்கிட்ட போய் நாம என்ன கத்துக்கிறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவருக்கு வந்து ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட போய் இவர் பேசுறாரு. பகவானுடைய நாமத்தை அவர் சொல்ல சொல்ல என்ன ஆயிரும்னா, புண்டரீக வித்யாநிதி அப்படியே எக்ஸ்டசிக்கு போயிடுறாரு. அப்படியே பயங்கரமா எக்ஸ்டசிக்கு போய் குதிச்சு ஆடி உருண்டு பிறண்டு அப்போ அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல. இவருக்கு இன்னும் பயங்கர ஷாக்கு. அப்படி பௌதிகமா இருக்கிறவரு என்னடா இப்படி இருக்காரு, இவ்வளவு பக்தியாவும் இருக்காருன்னு அவருக்கு வந்து புரிஞ்சுக்கவே முடியல. மறுபடியும் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. நான் வந்து உங்களை தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ வெளிப்புறமான ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு இவங்களுக்கு பக்தி வரும், இவங்களுக்கு பக்தி வராதுன்னு நம்ம யாரையுமே முடிவு பண்ண கூடாது. நீங்க அவங்களுக்கு பக்தி வராதுன்னு நினைக்கிறவங்க உங்களை விட பக்தியில ஃபாஸ்டா கூட போலாம். சில பேர் வந்து நீங்க ரொம்ப நல்லா பக்திமான்னு நினைக்கிறவங்க கூட என்ன ஆயிரும்னா தவக்கன்னு விழுந்துருவாங்க இல்லைங்களா? சோ நம்ம யாரோட பக்தியுமே நம்மளால அளவிட முடியாது. கிருஷ்ணா மட்டும்தான் அளவிட முடியும். சோ யாரையுமே நம்ம பக்தியில தரக்குறைவாக நினைக்க கூடாது. நான் தான் சீனியர், இவங்கள ஜூனியர் அப்படின்னு நினைக்க கூடாது. வயதிலே ஆகட்டும், பக்தியிலே ஆகட்டும், சீனியர் ஜூனியர்ங்கிறதே கிடையவே கிடையாது. அது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு நீங்க மட்டும்தான் போட்டி, வேற யாருமே போட்டி கிடையாது. அவங்கவுங்க பக்தி அவங்களுக்கு. நீங்க எவ்வளவு தூரம் கிருஷ்ணாட்ட சரண்டர் ஆயிருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் வந்து உங்கள்ட்ட ரெசிப்ரோகேட் பண்ணுவார். சோ இதுல வந்து அவங்க எச்சு, நான் கம்மி, நான் அதிகம், அவங்க கம்மி அப்படிலாம் வந்து நம்ம நினைக்கவே கூடாது. பக்தர்களை எஸ்பெஷலி ஜட யுகத்துல நம்ம வந்து பார்க்கவே கூடாதாம். சோ முந்தின அத்தியாயத்துல சொன்ன மாதிரி கனிஷ்ட அதிகாரின்னா அவங்க வந்து கோயில்ல விக்கிரகத்தில் மட்டும்தான் இருப்பாங்க. பக்தர்கள்ட்ட எப்படி பழகிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அந்த வேறுபாடு தெரியாது. மத்தியம அதிகாரிக்கு வந்து அந்த வேறுபாடு தெரியும். பக்தர் எப்படி நடத்தணும், பகவான் எப்படி நடத்தணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சோ உத்தம அதிகாரிக்கு இந்த எந்த வேறுபாடுமே தெரியாது. சோ தூய பக்தர் உடற்குறைகளை யாருமே வந்து கண்டிப்பா
குறை சொல்ல கூடவே கூடாது. அதுதான் பகவான் அபிஷேக் துராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. அவனை பத்தி நீ கவலைப்படாத, அந்த கவலையை நான் பார்த்துக்கிறேன். என் பக்தன் வழி தவறி போனால் அத பத்தி நீ கவலைப்படாத, அவன் கண்டிப்பா எங்கிட்ட திரும்ப வருவான், நான் பாத்துக்கிறேன் அவனை. அவன் பக்தியில இருக்கிற வரைக்கும் அவன் சேஃப். அவனை யாரும் எதுவும் பண்ண முடியாது. திருப்பியும் என்னைக்கு இருந்தாலும் எங்கிட்ட வந்துதான் தீர்வான். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானகி நமே பக்த பிரணஷதி. அவன் சீக்கிரமா தர்மாத்மா ஆயிருவான், அவனை நான் பாத்துக்கிறேன். என் பக்தன் அழிய மாட்டான், நீங்களாம் கவலைப்படாதீங்க. என் பக்தன் தவறு பண்ணா நான் பாத்துக்கிறேன். இது பகவான் சொல்றார். சோ அடுத்தவங்களை கமெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எந்த விதத்திலும் உரிமை இல்லை. அது எஸ்பெஷலி பக்தர்களை, அவங்க என்ன இதான பண்றாங்க, இவங்க என்ன அதான பண்றாங்க, நாம வந்து யார பத்தியுமே தவறாக நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. சோ எஸ், பக்தன் விரும்பத்தகாத செயல் செஞ்சாலும் அவர் சாதுதான். ஏன்னா அவரு பக்தன், அவரை சாதாரண மனிதனா நாம வந்து நினைக்க கூடாது. எஸ், அடுத்து பாருங்க, படிங்கம்மா, நீங்களே படிங்க. தூய பக்தரானவர் பிராமணரின் குடும்பத்தில் அல்லது கோஸ்வாமியின் குடும்பத்தில் பிறக்காவிடனும் அவர் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டிருந்தால் அவரை புறக்கணிக்க கூடாது. உண்மையில் ஜாதி அல்லது வம்சம் போன்ற பௌதிக எண்ணங்களை வைத்து ஒருவரை கோஸ்வாமி குடும்பத்தை சார்ந்தவர் என்று கூற இயலாது. கோஸ்வாமி எனும் பட்டம் தூய பக்தர்களுக்கு மட்டுமே உரித்தானதாகும். ஆகவே நாங்கள் ரூப கோஸ்வாமி மற்றும் சனாதன கோஸ்வாமியை தலைமையாக கொண்ட 6 கோஸ்வாமிகளை பற்றி கூறுகிறோம். ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் நடைமுறையில் முகமதியர்களாகவே மாறியிருந்தனர். அவர்கள் தபிரகாஸ் சாகர மல்லிக் என்று தங்களது பெயர் கூட மாற்றிக்கொண்டிருந்தனர். ஆயினும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர்களை கோஸ்வாமிகளாக்கினார். எனவே கோஸ்வாமி என்னும் பட்டம் வம்ச பரம்பரையால் வருவதில்லை. கோஸ்வாமி என்னும் சொல் புலன்களை கட்டுப்படுத்தி புலன்களின் எஜமானராக இருப்பவரை குறிக்கிறது. பக்தர் புலன்களால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை, மாறாக புலன்களை அவர் கட்டுப்படுத்துகிறார். ஆகவே அவர் கோஸ்வாமி குடும்பத்தில் பிறக்காவிடனும் அவரை சுவாமி அல்லது கோஸ்வாமி என்று அழைக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நாம வந்து பிறப்புனால ஒருத்தர் கோஸ்வாமி ஆக முடியாது, சரிங்களா? நீங்க ராமானந்த ராயர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதராஸ் மாகாணத்துடைய கவர்னர் படிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மதராஸ் சைத்தன்ய சரிதாமிரதம் நம்ம படிக்கும்போது சொல்லியிருக்கீங்க. மதராஸ் மாகாணத்துக்கே கவர்னர், ஆனாலும் அவர் ஒரு சூத்ரா, சரிங்களா? ஒரு நாள் பகவான் மகாபிரபு வந்து கோதாவரி நதிக்கரையில அவரை மீட் பண்றாரு. மீட் பண்ண உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, அழுகுறாங்க, அவங்களுக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது, எக்ஸ்ட்ரசி சிம்டம்ஸ் எல்லாம் வருது, கை நடுங்குது, கண்ணீர் பாட்டுக்கு கண்ணீர் வருது. பகவான் வந்து அப்படியே அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அவரை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இத்தனைக்கும் அவர் வந்து சூத்ரா. அவரு சொல்றாரு, நான் சூத்ரா. அதுவும் அங்க இருக்கிற ஒரு பிராமணன், அங்க இருக்கிற அந்த நதிகள் இந்த பிராமணர்கள் நினைக்கிறாங்களாம், இது என்ன பகவான் வந்து ஒரு சூத்ராவை போய் இப்படி கட்டி பிடிக்கிறாரு அப்படின்ட்டு. சோ ராமானந்தரே தன்னை சொல்லிக்கிறாரு, சார்வபௌம பட்டாச்சாரிய தான் வந்து என்னை உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு, என்னை பார்க்க சொல்லி. அவர் என்னை மாதிரி ஒருத்தர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாரு. சோ அவரு சொன்னதுக்காக இந்த சூத்ராவை நீங்க வந்து மதிக்கிறீங்க அப்படிலாம் அவர் வந்து பேசுவார். ஆனா பகவானுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து ஒரு சிறந்த பக்தர். அவர் யாருன்னு தெரியுமா? ராமானந்த ராயர் கிருஷ்ணலீலால அவர் என்னவா இருந்தாரு? கோபிஸ்ல. கோபிஸ்ல ஒருத்தரா இருந்தாரு. பேர் சொல்லுங்க வரிசையா இருக்கு, ஆமா இல்லைன்னு சொல்றேன். ஞாபகம் வரலையா கோபிஸ் நேம் எல்லாம்? அஷ்டசகீஸ்ல லலிதா, விஷாகா. விஷாகா, ராமானந்த ராயர். எஸ், அவர் அர்ஜுனர்னு சொல்லுவாங்க, அர்ஜுனராவும் சொல்லுவாங்க. சோ அப்ப அவரோட பொசிஷன் நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட பொசிஷன். ஆனா அவர் இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தப்ப என்னவா வந்திருக்காரு, எப்படி வந்திருக்காரு? சூத்ரா ஃபேமிலில பிறந்திருக்காரு. இன்னொரு ஃபேமஸ் சூத்ரா உங்களுக்கு தெரியும், யாரு சொல்லுங்க? அதே சைத்தன்ய மகாபிரபுவோட லீலையில
நல்லா தெரியும். ஹரிதாஸ் தாகூர் ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாகூர், ஹரிதாஸ் exactly. தாக்கூர். அவர் யாரு முஸ்லிம். உண்மையில? முஸ்லிம் பிரம்மா அவரு. பிரம்மா. பிரம்ம ஆனா பிரம்மா அவர் என்ன ஃபேமிலியில பிறந்தாரு? சூத்ரன் முஸ்லிமா? சூத்திரர்கள் முஸ்லிம். இல்ல. மிலே முஸ்லிம். அதாவது முஸ்லிம். எஸ். என்ன சொல்லுவாங்க? முஸ்லிம்ஸ் இன்னமே என்னமோ வேற நேம் சொல்லுவாங்க. முகமதியா இருக்கிறார். சல்மா. ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில யார் பிறந்திருக்கா? பிரம்மா வந்து ஹரிதாஸ். சோ அவங்க எல்லாம் அவ பக்தர்களா இல்லையா சொல்லுங்க? பக்தர் தான் மாதாஜி. இப்ப நாம வந்து ஹரிதாஸ் தாகூரோட அதிகமா ஐயோ, இல்லைங்க மாதாஜி. ராமாச்சாரி இல்லைங்களா மதர்? யோசிச்சு நாமாச்சாரி. பாருங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், கிண்டலுக்கா சொல்றேன். யோசிச்சு பாருங்க, நம்ம மைண்ட் அப்படி கூட திங்க் பண்ணும். அவர் சூத்ரா, நான்லாம் உயர்குடியில பிறந்திருக்கேன், நான் தான் நல்லா பக்தி பண்றேன்னு கூட நினைக்க சொல்லும். ஆனா அவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் சான் பண்ணாரு? 3 லட்சம். 22 மணி நேரம். 22 மணி நேரம் ஜபம் பண்ணாரு. ம். நாம எவ்வளவு நேரம் பண்றோம்? 2 மணி நேரம். 2 மணி நேரத்துக்கே நாக்கு தள்ளுதே. எஸ். சோ அவர் நாம ஆச்சாரியா, சரியா? சோ பக்தர்களை அவங்களுடைய ஹரிதாஸ் தாகூர். ஃபேமிலியை வச்சோ வெளிப்புற தோட்டத்தை வச்சோ நம்ம இடை போடக்கூடாது. அதே மாதிரி கோஸ்வாமி அப்படிங்கிறவங்க யாரு? புலன்களை புலன்களுக்கு எஜமானர். புலன்களை புலன்களுக்கு புலன்களை கட்டுப்படுத்துவர். எஸ். சோ ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரூப பட்ட கோஸ்வாமி, எஸ். கோபால் பட் சுவாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபாலப்பட்ட கோஸ்வாமி, கபீர் காசா, சாகர மாலிக், இல்லைங்களா? ம். அவனோட பேரை கூட மாத்தி வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மகாபிரபு வந்து எவ்வளவு கருணை யோசிச்சு பாருங்களேன். அவங்க பாட்டுக்கு அந்த முகமதியனுடைய அரசவையில இருக்காங்க, முகமதியனா மாறி உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள வழியின வர வச்சு பகவான் கருணை கொடுக்கிறார். அப்ப அவங்க எவ்வளவு பெரிய பக்தர்னு யோசிச்சு பாருங்க. அவங்க அவருடைய அரசவையிலேயே இருந்தாலும் டெய்லி அவங்க என்ன படிச்சாங்க? பாகவதம் படிச்சாங்க. ஸ்ரீமத் பாகவதம் படிச்சாங்க. சோ பக்தி லிட்ரேச்சர்ல ஹையஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம். சோ அந்த பாகவத்தை படிச்சாங்க, பகவான மனசார வேண்டாங்க, அதனால பகவான் அவங்களுக்கு வந்து மர்சி கொடுக்கிறாரு. சோ அவங்கள கோஸ்வாமிஸ், புலன்களை பகவான் ஈடுபடுத்துபவர்கள். இது வந்து பரம்பரையில வர பட்டம் கிடையாது. பிரபுபாதர் தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு. சோ எங்க அப்பா பேரு என்ன சொல்லலாம், ஒரு விஷ்ணு கோஸ்வாமி, ஏதோ ஒண்ணு ராம கோஸ்வாமி, அந்த மாதிரி இருந்தா நானும் அடுத்தது வந்து மனோஜ் கோஸ்வாமி அப்படிலாம் நம்ம வச்சுக்க முடியாது. சரிங்களா? இது பட்டம் கிடையாது. அப்பாவுடைய பேர் எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து உண்மையிலேயே யார் ஒருத்தர் புலன்களை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்களோ அவங்கதான் கோஸ்வாமி. சோ கோஸ்வாமி குடும்பத்துல பிறக்காவிட்டாலும் கூட பிரபுபாதர் அவங்க ஃபேமஸ் டேர்ம் சொல்லுவாரு, அமெரிக்கன் கோஸ்வாமி அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் பாருங்க, அவங்க என்ன கோஸ்வாமி குடும்பத்திலேயே பிறந்தாங்க? இல்ல. ஆனா பிரபுபாதர் அவங்களாம் கோஸ்வாமிங்கிறாரு. நம்ம குரு மகாராஜே எடுத்துக்கோங்க, அவர் என்ன கோஸ்வாமி குடும்பத்திலேயே பிறந்தாரு? இல்ல. ஆனா இன்னைக்கு அவரை மாதிரி யாராவது மனத புலன்கள் அடக்கி எல்லாம் பக்தி பண்ண முடியுமா? முடியாது. இதுதான் ஒரிஜினல் கோஸ்வாமிஸ், இல்லீங்களா? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ். நெக்ஸ்ட் பேராகிராஃப் வேற யாராவது படிங்க. சாந்தி மாதாஜி படிங்களே. தூங்கிட்டீங்களா சாந்தி மாதாஜி? ஜீவ ஜாகோ, உட்டோ எந்திரிங்க, இன்டர்வல் போட்டாச்சு. சரி, வேற என்ன படி? விஷாலி படி. விஷாலி படிக்கட்டும். விஷாலி படி. விஷாலி படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த கணக்கின்படி ஸ்ரீ நித்யானந்த பிரபு மற்றும் ஸ்ரீ அத்வைத பிரபுவின் சந்ததியினராகிய கோஸ்வாமிகள் நிச்சயமாக பக்தர்களே. ஆயினும் மற்ற குடும்பங்களிலிருந்து வரும் பக்தர்களுக்கு எதிராக பாரபட்சம் பார்த்தல் கூடாது. இன்னும் சொன்னால் பக்தர்கள் முந்தைய ஆச்சாரியர்களின் குடும்பத்திலிருந்து வந்தாலும் மற்ற சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தாலும் அவர்களை சமமாகவே நடத்த வேண்டும்.
இவர் அமெரிக்கா கோஸ்வாமி என்று நினைத்து அவருக்கு எதிராக பாரபட்சம் பார்க்க கூடாது. இவர் நித்யானந்த வம்ச கோஸ்வாமி என்று நினைத்தலும் கூடாது. கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் அமெரிக்க வைஷ்ணவர்களுக்கு நாங்கள் கோஸ்வாமி பட்டம் வழங்குவதை சிலர் மறைமுகமாக எதிர்க்கின்றனர். சில சமயங்களில் அமெரிக்க வைஷ்ணவர்களின் சந்நியாசம் அல்லது கோஸ்வாமி பட்டத்திற்கு அங்கீகாரம் கிடையாது என்று மக்கள் அவர்களிடம் நேரடியாகவும் கூறுகின்றனர். ஆயினும் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கூறுவதன்படி அமெரிக்க கோஸ்வாமியும் ஆச்சாரியர்களின் குடும்பத்தில் பிறந்த கோஸ்வாமியும் வேறுபட்டவர்கள் அல்லர். கண்டினியூ பண்றதா மாதாஜி? அடுத்த paragraph படிச்சுக்கோங்க. அதே சமயத்தில் நித்யானந்த பிரபு அல்லது அத்வைத பிரபுவின் குடும்பத்தில் அல்லது பிராமண தந்தையிடமிருந்து பிறக்காமல் கோஸ்வாமி பட்டத்தை பெற்றுள்ள பக்தர் தான் கோஸ்வாமி ஆகிவிட்டதாக எண்ணி கர்வம் கொள்ளக்கூடாது. அவ்வாறு பௌதீகமாக கர்வம் கொண்ட மாத்திரத்தில் பக்தி தொண்டிலிருந்து வீழ்ச்சியுறுகிறோம் என்பதை அவர் என்றும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தெய்வீக விஞ்ஞானமாகிய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பொறாமைக்கு இடமில்லை. இவ்வியக்கம் எல்லாவித பொறாமையிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டுள்ள பரமஹம்சர்களுக்கானதாகும். பரமம் நிர்மத்சரானாம். ஒருவர் கோஸ்வாமிகளின் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கோஸ்வாமி பட்டத்தை பெற்றிருந்தாலும் சரி, அவர் பொறாமையுடன் செயல்படக்கூடாது. அவ்வாறு பொறாமை கொண்ட மாத்திரத்தில் அவர் பரமஹம்ச நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைகிறார். ஹரே கிருஷ்ணா. சோ நீங்க பாத்தீங்கன்னா நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியா இவங்களோட சந்ததிகள் வந்து அவங்கள நாங்கள கோஸ்வாமிஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் பக்தர்கள் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்காக அவங்க பரம்பரையா அந்த பட்டத்தை கிளைம் பண்ணக்கூடாது, இல்லைங்களா? பக்தர்கள் சந்தேகம் கிடையாது, ஆனால் பரம்பரையா அதை கிளைம் பண்ணக்கூடாது. இதை பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாகூர் சொல்லி அவரை ஆள் வச்சு கொல்ல பார்த்தாங்க. அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. நீங்க கோஸ்வாமி குடும்பத்துல பிறந்தனால நீங்க கோஸ்வாமி கிடையாது அப்படின்னு அவர் சொன்னதுனால அவர் மேல கோவப்பட்டு ஆள் வச்சு அவர் கொல்ல பார்த்தாங்க. சோ பக்தர்கள் மத்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவங்க பக்தி பண்ணி தங்க மனதையும் புலன்களையும் பகவானின் சேவையில் ஈடுபடுத்தினாங்கன்னா அவங்களும் கோஸ்வாமிஸ் தான், இல்லைங்களா? எஸ் சார் நோ? எவ்வளவு தாழ்ந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பரவாயில்ல. அதான் பிரபுபாதர் கொடுக்கிறாரு. சோ அதான் அமெரிக்க கோஸ்வாமி அப்படின்லாம் சொல்லக்கூடாது, நித்யானந்த வம்ச கோஸ்வாமின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. பிரபுபாதர் அவருடைய டிசைபிள்ஸ்க்கு அமெரிக்கன் கோஸ்வாமி பட்டம் கொடுத்ததுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். ஏன்னா அவங்க எல்லாம் மிலேச்சர்கள், அவங்களெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சன்னியாசம் பாத்தீங்கன்னா நம்ம குரு மகராஜ் 20 வயசுல சன்னியாசம் எடுத்தாரு. நினைச்சு பாருங்களேன், அமெரிக்கால அவ்வளவு ஒரு சுகபோக வாழ்வு இருக்கு. ஆனா அவங்க அதை பொருட்படுத்தாம கிருஷ்ணாவுடைய பகவானுடைய சேவையில தாங்க ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சந்நியாசம் எடுக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய ஒரு இங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சந்நியாசம் அப்படிங்கிற சாதாரண விஷயமா 20 வயசு இளமை, அப்படியே உடம்புடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பீக்ல இருக்கிற டைம். அந்த டைம்ல எனக்கு கிருஷ்ண பக்தி தான் வேணும் அப்படின்னு ஒருத்தர் ஸ்ட்ராங்கா வராங்க, அவங்களுக்கு சன்னியாசமும் கொடுக்குறாருன்னா அதுல என்ன தப்பு? அவங்க பகவானுக்காக தங்களுடைய இளமையும் சேர்த்து தியாகம் பண்றாங்க, இல்லைங்களா? சோ அதுல நிறைய பேர் குறை சொன்னாங்க. ஆனா இங்க ரூப கோஸ்வாமி சொல்றபடி பார்த்தா எந்த அவங்களுக்கும் அதாவது கோஸ்வாமிகளுக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்க அமெரிக்கால பிறந்திருக்கலாம், ஆப்பிரிக்கால பிறந்திருக்கலாம், எங்க வேணா பிறந்திருக்கலாம். ஆனால் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பகவானின் சேவையில ஒருத்தர் ஈடுபடுத்துறாங்க அப்படின்னா அவங்க கோஸ்வாமிஸ் தான். அதே சமயம் பிராமண குடும்பத்தில் பிறக்காம ஒரு பக்தன் கர்வம் கோஸ்வாமி பட்டம் வாங்கிட்ட கர்வம் கொள்ளக்கூடாதாம். எப்ப நம்ம மனதுக்குள்ள கர்வம் வருதோ நல்ல கொட்டை எழுத்துல எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கங்க, பக்தி காணாம போயிரும். அப்புறம் பக்திய நீங்க திரும்பி வர வைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு போதும் ஆயிரும். சோ கர்வத்துக்கு எக்காரணம் கொண்டும் நம் மனதில் இடம் கொடுக்க கூடாது. ஈவன் கோபிஸ் ராதாராணி எல்லாம் லைட்டா கர்வம் வந்தப்போ பகவான் என்ன பண்ணாரு?
எங்களை விட்டுட்டு மறைஞ்சு போயிட்டாரு. காணாம போயிட்டாரு. காணாம போயிடுறாரு. காணாம போயிட்டாரு. மனதுக்குள்ள கர்வம் வந்தா கிருஷ்ணா இல்ல. கிருஷ்ணா வேணுமா கர்வம் வேணுமா நம்ம முடிவு பண்ணிக்கணும். என்ன வேணும்? யார் வேணும் உங்களுக்கு? கிருஷ்ணா தான் வேணும். வேணும். கர்வம் எல்லாம் வேண்டியது இல்ல இல்லைங்களா? வேஸ்ட் அது. அது ஒரு தண்டம். எஸ். சோ இங்க வந்து திவ்ய கிருஷ்ண பக்தி இயக்கத்துல பொறாமைக்கு இடம் கிடையாது. நிர்மத் சராணாம் சதாம். சோ பரமஹம்சர்கள் எப்படி ஏன் வந்து அவங்கள பரமஹம்சர்கள்னா அவங்க நிர்மத் சராணாம் சதாம். நிர்மத் சராம்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான பொறாமையிலிருந்து விடுபட்டவர். பொறாமையிலிருந்து விடுபட்டவர். அதான் வந்து அதுக்கு அர்த்தம். பக்தியுடைய ஒரு மெயின் குவாலிபிகேஷன் பொறாமை இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. யாரா படிங்க? பாஞ்சாலி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. வைஷ்ணவரின் உடலில் உள்ள குறைபாடுகளை நாம் கருத்தில் கொண்டால் அந்த வைஷ்ணவரின் தாமரை திருவடிகளுக்கு குற்றமிழைக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வைஷ்ணவரது தாமரை திருவடிகளுக்கு புரியப்படும் குற்றம் மிகவும் ஆபத்தானதாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இக்குற்றத்தை ஹாதி மாதா மதயானை குற்றம் என்று கூறியுள்ளார். மதயானை ஒரு பெரும் நாசத்தை விளைவிக்க கூடும். அதிலும் ஏதேனும் ஒரு அழகான தோட்டத்தில் நுழைந்து விட்டால் சேதம் அதிகமாக இருக்கும். எனவே வைஷ்ணவருக்கு எதிராக எவ்வித அபராதமும் புரியாமல் இருப்பதில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். உயர்ந்த வைஷ்ணவரிடமிருந்து உபதேசங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு பக்தரும் தயாராக இருக்க வேண்டும். உயர்ந்த வைஷ்ணவரும் தாழ்ந்த வைஷ்ணவருக்கு அனைத்து விதங்களிலும் உதவி புரிய தயாராக இருக்க வேண்டும். கிருஷ்ண உணர்வில் உள்ள ஆன்மீக முன்னேற்றத்தை பொறுத்தே ஒருவர் உயர்ந்தவராகவோ தாழ்ந்தவராகவோ ஆகிறார். தூய வைஷ்ணவரின் செயல்களை பௌதிக கண்ணோட்டத்துடன் காண்பது தடை செய்யப்பட்டுள்ளது. தூய பக்தரை அவ்வாறு பௌதிக கண்ணோட்டத்துடன் காண்பது குறிப்பாக ஆரம்ப நிலை பக்தனுக்கு மிகவும் அபாயகரமானது ஆகும். எனவே தூய பக்தரை வெளித்தோற்றத்தை வைத்து பார்க்க கூடாது. மாறாக அவரது உள்ளார்ந்த குணங்களை பார்ப்பதற்கும் பகவானின் தெய்வீக அன்பு தொண்டில் அவர் எவ்வாறு ஈடுபட்டுள்ளார் என்பதை புரிந்து கொள்வதற்கும் முயல வேண்டும். இவ்வாறு செய்தால் தூய பக்தரை பௌதிக கண்ணோட்டத்திலிருந்து காண்பதை தவிர்க்க முடியும். அப்போது ஒருவன் படிப்படியாக தன்னையும் தூய்மையான பக்தனாக ஆக்கி கொள்ள முடியும். கண்டினியூ பண்ணிட்டோம் மாதாஜி. படிங்க மாதாஜி. கிருஷ்ண உணர்வு என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானது, அது குறிப்பிட்ட பக்தர்களுக்கானது அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கானது என்று எண்ணுபவர்கள் பொதுவாக பக்தரின் வழித்தோற்றத்தை காண்பவர்களாக இருப்பர். உயர்ந்த பக்தரின் உன்னதமான சேவையை பாராட்ட இயலாத அத்தகு கனிஷ்டர்கள் மகாபாகவதரை தங்களது நிலைக்கு கொண்டு வர முயல்கின்றனர். கிருஷ்ண உணர்வை உலகம் முழுவதும் பரப்புவதில் யாம் இத்தகு சிரமத்தை எதிர்கொள்கிறோம். துரதிருஷ்டவசமாக யாம் கனிஷ்ட ஆன்மீக சகோதரர்கள் சூழப்பட்டுள்ளோம். கிருஷ்ண பக்தியை உலகம் முழுவதும் பரப்புதல் எனும் அசாதாரணமான செயல்களை அவர்களால் பாராட்ட முடியவதில்லை. அவர்கள் எம்மையும் தங்களது நிலைக்கு கொண்டு வர முயல்கின்றனர். எங்களை எல்லா விதத்திலும் குறை கூற முயல்கின்றனர். அவர்களது சிறுபிள்ளைத்தனமான செயல்களையும் குறைமதியையும் எண்ணி நாங்கள் வருந்துகிறோம். பகவானின் அந்தரங்க சேவையில் உண்மையிலேயே ஈடுபட்டுள்ள சக்தி அளிக்கப்பட்ட நபரை சாதாரண மனிதனாக போல நடத்தக்கூடாது. ஏனெனில் கிருஷ்ணரால் சக்தி அளிக்கப்படவில்லை எனில் ஒருவர் உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்ப இயலாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ முக்கியமான ஒரு வைஷ்ணவ அபராத். இந்த முழு ஸ்லோகமுமே அதோட கிரக்ஸ் என்னது? வைஷ்ணவ அபராத் இல்லைங்களா? மாதாஜி இது யாரோ சொல்ற மாதிரியே வருது அப்படிங்களா மாதாஜி? இல்ல 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 பிரபுபாதர் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஓ பிரபுபாத். இந்த இது வந்து சொல்றாரு ரூப கோஸ்வாமி ஸ்லோகா வந்து ரூப கோஸ்வாமி கொடுக்குறாரு. ஓ சரி சரி. சோ ஹாத்தி மதா அப்படின்னா என்ன நம்ம பார்த்திருக்கோம்? மத யானை குற்றம். ஒரு மத யானை ஒரு கரும்பு காட்டுக்குள்ள போனா என்ன நடக்கும்?
அதுக்கு துவம்சம் நல்லது ஆயிடும். நல்லது கெட்டது ஏதாவது தெரியுமா? தெரியாது மாதாஜி, எதுவுமே எல்லாத்தையும் தெரியும். அது மாதிரிதான் நாம ஒரு வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணோம்னா நம்ம பக்தி சின்ன பின்னம் ஆயிருமாம். அதனாலதான் அவ்வளோ எச்சரிக்கிறாங்க, ஒரு வைஷ்ணவருடைய உடல் குறைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. சோ எல்லாருமே உயர்ந்த வைஷ்ணவர்கள்ட்ட அறிவுரை கேட்டுக்கணும். இந்த உயர்ந்த வைஷ்ணவரும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்க வந்து தயாரா இருக்கணும். சோ தெளிவா சொல்லிட்டாங்க பாரு. கிருஷ்ண உலகின் உணர்வில் ஆன்மீக முன்னேற்றத்தை பொறுத்தே ஒருத்தவர் உயர்ந்தவரோ இளையவரோ ஆகிறார். சோ இவங்க வந்து வயசுல மூத்தவங்க, இவங்க வயசுல இளையவங்க, அதனால இவங்க மூத்தவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்கணும் அப்படி கிடையாது. கிருஷ்ண உணர்வுல யாரு மூத்தவங்க அதான் வந்து நம்ம பார்க்கணுமா. சோ ஜட வியூகத்துல இருந்து ஒரு பக்தரை வந்து பாக்குறது ரொம்ப அபாயகரமானது. சோ நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள அவர் வந்து பகவான் மேல தீவிரமான பக்தி பண்ணிட்டு இருக்கலாம். சோ அப்படிப்பட்ட பக்தருக்கு வந்து நாம வந்து ஏதாவது நம்ம பண்ணோம்னா அது தீவிரமான வைஷ்ணவ அபராதம் ஆயிரும். சோ பக்தி வந்து கிருஷ்ண பக்தி இந்தியாவுக்கு மட்டும் சொந்தம், கரெக்டா? இல்ல இல்ல, உலகம் ஏன் இல்ல? எல்லாருக்கும் சொல்றேன். ஏன் எல்லாரும் சொந்தம்? இந்தியால இந்துக்கள் தானே இருக்காங்க, இந்துக்கள் அதிகம் இருக்காங்க. இந்துக்கள் கட்சி தான். மனிதர்கள் எல்லாருக்குமே சொந்தம், எல்லா அதான் உயிர்களுக்கும் இஸ்கான் சொந்தம். மாதாஜி. இன்டர்நேஷனல் இஸ்கான் பேரே அதை பற்றி அப்படிதானே வருது, அகில உலக எஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இயக்கம். கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது ஏதோ ஒரு கம்யூனிட்டிக்கு சொந்தமான விஷயம் கிடையாது. நாம எல்லாருமே பகவானுடைய பின்ன பகுதி. நம்ம அனைவருக்கும் சொந்தமானது இந்த கிருஷ்ண உணர்வு. சோ இந்த ஃபேமிலியில பிறந்தவங்க தான் கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வரணும் அப்படிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சோ ஆரம்ப நிலையினர் உயர்ந்த பக்தரின் மேன்மை இத்தகைய ஓகே ஓகே வெளி தோற்றத்தை பாக்குறவங்க இப்படி நினைப்பாங்க. சோ அப்படி கிடையாது. என்னன்னா கிருஷ்ண உணர்வை உலகம் முழுவதும் பரப்பும் முன்னர் செல்லு பாராட்ட விரும்ப தொடக்க நிலை செடுகளை சூழப்பட்டுள்ளோம். பிரபுபாதருக்கே இந்த நிலைமை வந்திருக்கு பாருங்க. கிருஷ்ண உணர்வை உலகம் முழுவதும் பரப்பும் உன்னத செயலை பாராட்ட விரும்பாம தொடக்க நிலையில் இருக்கிற சக சீடர்களால் சூழப்பட்டுள்ளோம். அவர்கள் எங்களை அவர்கள் நிலைக்கு கொண்டு வர எண்ணி எங்களை ஒவ்வொரு நிலையிலும் குறை சொல்கின்றனர். சோ பிரபுபாதரையும் பயங்கரமா குறை சொன்னாங்க. அவரு வந்து இனிஷியேஷன் கொடுத்ததையும் திட்டினாங்க, சந்நியாசம் கொடுத்ததையும் திட்டினாங்க. அவ்வளோ பாடுபட்டு அவர் கிருஷ்ண உணர்வை அவருடைய சீடர்கள் என்ன அவங்க அப்படியே பட்டு மெத்தையில போயா பிரச்சாரம் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இல்லைங்களா? கையில 10 ரூபா இருக்காது, வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுடுவாரு பிரபுபாதர். அவங்க கிருஷ்ணாவையும் பிரபுபாதரை நம்பி மட்டும்தான் போய் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி தான் கிருஷ்ண பக்தியை உருவாக்குனாங்க. ஆனா அதையும் புரிஞ்சுக்காம சிறு பிள்ளைத்தனமா அவங்களையும் மக்கள் வந்து பேசினாங்க. பிரபுபாதர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு பாருங்க. சோ பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒருவர் பகவானோட சேவையில ஈடுபடுறப்போ அவங்க வந்து சாதாரண மனுஷனா அவங்கள நினைக்க கூடாது. உண்மையிலே பகவானால் அதிகாரம் அளிக்கப்படலின்னா யாராலையாவது பக்தி பரப்ப முடியுமா? முடியாது, கிருஷ்ண பக்திய பரப்ப முடியாது. ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கு. ராஜேஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தூய பக்தரை அவ்வாறு குறை கூறுபவன் வைஷ்ணவ அபராதத்தை இழைக்கிறான். கிருஷ்ண உணர்வில் முன்னேற விரும்புபவர்களுக்கு அந்த அபராதம் பெருந்தடையாகவும் அபாயகரமாகவும் இருக்கும். வைஷ்ணவரின் தாமரை திருவடிகளுக்கு அபராதம் இழைப்பவனுக்கு எவ்வித ஆன்மீக நன்மையும் ஏற்படாது. எனவே சக்தி அளிக்கப்பட்ட வைஷ்ணவர் அல்லது தூய வைஷ்ணவரிடம் பொறாமை கொள்ளாமல் இருப்பதில் ஒவ்வொருவரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சக்தி அளிக்கப்பட்ட வைஷ்ணவரை நெறிப்படுத்தப்பட்ட வேண்டியவர் என்று கருதப்படுவது அபராதமாகும். அவருக்கு அறிவுரை வழங்க முயல்வதோ அவரை திருத்த வேண்டுமென நினைப்பதோ அபராதமாகும். கனிஷ்ட வைஷ்ணவரையும் உயர்ந்த வைஷ்ணவரையும் அவரவரது செயல்களின் மூலமாக வேறுபடுத்த முடியும். முன்னேறிய வைஷ்ணவர் எப்போதும் ஆன்மீக குருவாக நிலை பெற்றுள்ளார். கனிஷ்டன் எப்போதும் அவரது சீடனாகவே கருதப்படுகிறார். ஆன்மீக குரு ஒருபோதும் சீடனின் அறிவுரைக்கு உட்பட்டவராக இருக்கக்கூடாது. சீடர்கள் அல்லாதவர்களிடமிருந்த அறிவுரைகளை பெற
பெற வேண்டிய கட்டாயத்திலும் அவர் இருக்கக்கூடாது. இதுவே இந்த 6வது ஸ்லோகத்தில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி வழங்கும் உபதேசத்தின் சாரமாகும். ஹரே கிருஷ்ணன். தெளிவா கொடுத்துட்டாங்க பாருங்க. மெயின் வந்து பொறாமை இருக்கக்கூடாது. சோ அதிகாரம் அளிக்கப்பட்ட வைஷ்ணவரை நாம அவரை நெறிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது குற்றம். சோ ஆரம்ப நிலை வைஷ்ணவர்களை அவங்க செயல் வச்சே புரிஞ்சுக்கலாமா. சோ உயர்ந்த வைஷ்ணவர் எப்போதும் அவர் சீடராகவே கருதப்பட வேண்டும். ஆன்மீக குரு எப்போதும் சீடரின் அறிவுரைக்கு இலக்காக கூடாது. சோ நாம எக்காரணம் கொண்டும் குருவுக்கு வந்து அறிவுரை சொல்ல போக கூடாது. இதுதான் வந்து இந்த பதத்துடைய சாரம். சோ இந்த ஸ்லோகா மொத்தமே எதை பத்தினது? எதை பத்தினது? வைஷ்ணவர்களை வந்து அபராதம். வைஷ்ணவ அபராதம் பத்தி தான் ஃபுல் ஸ்லோகாவும் கொடுத்திருக்காரு. ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்காரு. அதுக்கு வந்து பிரபுபாதர் ஃபுல் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஏன் பண்ணக்கூடாது, எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு பக்தரை எந்த மாதிரி அளவுகோல் இடணும், எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு இல்லைங்களா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? இதுல இன்னைக்கு ஒரு சாப்டரே படிச்சாச்சு, ஒரு பதமே முடிச்சாச்சு. சின்னதுதான் ரொம்ப சின்னது. எல்லாமே சின்ன சின்னதுதான். எஸ். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா அடுத்தது சின்னதுதான். அடுத்து புரட்டி பார்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு. சின்னதுதான் இல்லையா? ரெண்டுக்கும் சேர்த்து கொஸ்டின் கொடுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் வேலை குறையும். இல்ல இல்ல எங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறீங்க. அப்பதான் ஒன்னொன்னையா படிப்பீங்க. ஒட்டுக்கா கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து பாதி பாதியே படிச்சு விட்டுருவீங்க. பாக்கலாம், டைம் இருக்கு. சரி மாதாஜி. யாருக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா?